ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்வாதி. இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன வீடியோ அப்படின்னா நம்ம 2 மினிட்ஸ் மேகி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்போதும் போல் வெஜிடபிள் போட்டு பண்ணாமல் இல்லை அதோட மசாலா யூஸ் பண்ணி பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம நூடுல்ஸ்லாம் வந்து அவிச்சு எடுப்போம்ல அதே மாதிரி மேகியை வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அது ஒரு பக்கம் வந்து வெந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து கார்லிக் வந்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கடாயில் அதை வடிகட்டினதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பட்டர் வந்து போட்டுட்டு நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா கார்லிக்கு, அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போட போகிறோம். ஸோ போட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதாகினதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர், ஸோ நம்மளுக்கு திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றி கொஞ்சம் கிண்டி அது கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் வரும்போது நம்ம வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்க நம்ம மேகியை வந்து எடுத்து போட்டு கிண்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக இதுக்கு என்னடா ஸ்பைஸ் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அதே தூள் இருக்கு இல்லையா, அந்த தூளையே வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து இந்த தண்ணி வந்து இதாகணும் கெட்டியாகணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சூப் மாதிரி லைட்டாக தண்ணி இருக்கிறத அப்படியே வந்து வச்சோம் அப்படின்னா சூப்பராகவே வந்துட்டு இருக்கும். அந்த சூப்போடு சேர்த்து அப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் வேணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், பாய்.